ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், தமிழகத்தில் மீண்டும் மழை பொழிவான தொடங்கிவிட்டது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம சென்னையில் ஆரம்பித்து நம்ம கடைசி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை பொழியக்கூடும் என்று நமது வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தார்கள். இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளை பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எச்சரிக்கை, அதாவது அதி கனமழை எச்சரிக்கையும் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள்ப்பா. இதுவும் குறிப்பாக சொல்ல போனால் 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட், 10 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதனால் பல மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது வருமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பதில் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த வீடியோலே. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என்ன பண்ணணும், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரு தெளிவாக சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. நாளையை பொறுத்தவரை விடுமுறை என்பது வருமா வராதா அப்படின்ற மாதிரி கேள்வி நிச்சயமாக எழுந்திருக்கும். அதற்கான பதில் தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது ஃபஸ்ட்டு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றும் நாளையும் 17, 18 ஆகிய தேதிகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு அதிதீவிர கனமழை பொழியக்கூடிய ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. எனவே இந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். பள்ளிகளை பொறுத்தவரை விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு. ஏனென்றால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்று காலை விடுமுறை என்று அறிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் சொல்றேன். அதோடு மட்டும் இல்லாமல் நமது திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்ட கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் எச்சரிக்கை, அதாவது கனமழை பொழிவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி நமது வானிலை ஆய்வு அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை விடுமுறை வாய்ப்பு என்பது சற்று குறைவு தான். ஆனால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்ட மாவட்டத்திற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு. சரிங்களா? இப்போ இன்னொரு மேட்டருக்குள்ள போயிடலாம்ப்பா. இப்போ இது எத்தனை நாளைக்கு மழையானது நீடிக்கக்கூடும்? உங்களுக்கு இப்போ எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த எக்ஸாம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. தெளிவாக சொல்றேன் பார்த்துங்க. அதாவது இந்த மழையானது ஓரிரு நாட்கள் பார்த்தீங்கன்னா கனமழை அதிகரிக்கும். ஏனென்றால் தற்போது நம்ம தமிழகத்தின் அருகே உருவாகக்கூடிய அந்த புதிய சிஸ்டம் ஆனது வலுப்பெற்று காற்றில் தாழ் பகுதியாக மாறி புயலாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம தமிழகத்தில் நிச்சயமாக கனமழையானது 10 நாட்கள் தொடர்ச்சியான கனமழையானது பொழிய வாய்ப்பு இருக்கின்றாங்க. படிப்படியாக உயரக்கூடும். இன்று காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா நமது கடலோர மாவட்டமாக இருக்கக்கூடிய நம்ம சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை பார்த்தீங்கன்னா வானமானது மேகமூட்டம் காணப்பட்டும் ஆங்காங்கே சாரலும் ஒரு சில இடங்களில் கனமழையானது பொழிந்திருக்கிறது. இன்று இரவு கனமழை அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளை காலை கொஞ்சம் குறைந்துட்டு அதன் பிறகு அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நிச்சயமாக விடுமுறை என்பது இன்று இரவு பொழியக்கூடிய மழையை பொறுத்தும் உங்களுக்கு நாளை எந்தெந்த மாவட்டத்தில் எச்சரிக்கையானது விடுத்துள்ளார்களோ அதை பொறுத்தும் உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் நாளை காலை அறிவிப்பார்கள். பசங்களை வெயிட் பண்ணி பாருங்க. அதோடு இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. லீவ் அப்டேட்ஸ் டப் டப் அதில் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா லைவ் அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதனால் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.